Welcome you all guys. So last video la nama trigonometric identities konjam paathom illaya. So adara continuity dhaan ipa part 1 ninga paaka poringa. So listen guys, ipa last video la nama paathadhu ரொம்ப சிம்பிளான ஐடென்டிட்டிஸ் அது எப்படி வந்துச்சு அப்படின்றத முதற்கொண்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி பார்க்குறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் அது மாதிரி நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா எப்போதுமே மறக்காமல் உங்கள் மைண்டில் செட் ஆகும். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிசன் கைஸ். ஸோ இந்த ஐடென்டிட்டி ரெண்டுமே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். சரியா? sin a plus b அண்ட் sin a minus b யோட ஃபார்முலா என்ன அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ கைஸ் லிசன், இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவே நான் ஆட் பண்ணுறேன். சரி, ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகி ரிமைனிங் டேர்ம் என்ன வரும் அப்படின்னா 2 times ஆஃப், அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 times ஆஃப் sin a cos b ன்னு வருமா. ஸோ 2 times ஆஃப் sin a cos b ரைட் ஹேண்ட் சைடு வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும் அப்படின்னா sin a plus b plus sin a minus b. சரியா? அப்போ sin a into cos b which is equal to 1/2 times of sin a plus b plus sin a minus b. சரியா? வெரி ஈஸியாக ஞாபகம் வச்சக்கூடிய ஒரு ஃபார்முலா தான். சரியா? ஸோ அதாவது ரெண்டு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் மல்டிபிளில் இருக்குது. ஐ நீட் டு செப்பரேட் இன்டூ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஐடென்டிட்டி இஃப் sin and cos functions are in the question. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெகிரேஷனில் இது மாதிரி ஃபார்மேட் இருக்கும்போது உங்களால் யூவி அப்ளை பண்ண முடியாது. சரி, ரெண்டுமே ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் யூடிவி மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் டேர்ம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஐடென்டிட்டி. சரியா? ஒன் மோர் ஐடென்டிட்டி. இப்போ இது நான் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா, சரியா, இப்போ இது ஆட் பண்ணதுனால இது கிடைச்சது. இப்போ இது சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணால் இந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா. சப்ராக்ட் பண்ணால் இந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே சைன் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். நான் இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். சரி, இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் உள்ள ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இஸ் 2 cos a sin b. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? விச் இஸ் நத்திங் பட் sin a plus b மைனஸ் சைன் ஏ மைனஸ் பின்னு இருக்கும். சரியா? ஸோ இதுலேயே நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா காஸ் ஏ இன்டூ சைன் பின்னு இருந்துச்சு அப்படின்னா we can write it as half into sin a plus b minus sin a minus b. சரியா? ஸோ இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ சிமிலர்வே ரெண்டு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்கு. அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஐ கேன் யூஸ் திஸ் ஐடென்டிட்டி. சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி, மேக் நோட் ஆஃப் இட். சி நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி. இப்போ காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ பிளஸ் பி ஒரு ஐடென்டிட்டி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியும். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். சரி, இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? 2 times ஆஃப் காஸ் ஏ இன்டூ காஸ் பின்னு இருக்கும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? விச் இஸ் நத்திங் பட் காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் காஸ் ஏ பிளஸ் பி. ஸோ கைஸ், ஸோ ஜென்ரலி எப்போதுமே காஸ் டேர்ம் வரும்போது ஃபஸ்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நான் காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா எழுதியிருக்கேன். சரியா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வரும்போது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் நடக்கும். ஸோ எப்போதுமே காஸ் அப்படின்ற டேர்ம் வந்துச்சுன்னா காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் காஸ் ஏ பிளஸ் பி. சரியா? ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி டேர்மை வைங்க. சரியா? சைனுக்கு நோ ஒரி. ஓகேவா? பட் காசுக்கு ஏ மைனஸ் பியை ஃபஸ்ட்டு வச்சா பெட்டர். ஓகே? அப்போ என்ன இதெல்லாம் காஸ் ஏ காஸ் பி which is equal to 1/2 times of cos a minus b plus cos a plus b. a minus b தான் ஃபர்ஸ்ட் இருக்கணுமா அப்படின்ட்டு எந்த அவசியமே இல்லை. சரியா? பட் ஃபார் யுவர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா a minus b ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதுவே சிமிலர்வே இப்போ நான் இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கேயும் மைனஸ் ஆயிரும். சரி, அப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃப்ரம் திஸ் வி அப்டைன் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 times ஆஃப் sin a sin b. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஸ் a மைனஸ் b மைனஸ் காஸ் a பிளஸ் பின்னு இருக்கும். சரியா?
ஸோ இதுக்காக தான் சரி இந்த சப்போஸ் நீங்கள் காஸ் a minus b இந்த சைடு இருந்தால் அந்த மைனஸ் முன்னாடி வரும் ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் ஆன் இட் ஓகே ஸோ டோன்ட் வரி ஸோ இது சிம்பிளாக ஞாபகம் வச்சு sin a sin b அப்படின்னா sin a into sin b which is nothing but 1/2 times of cos a minus b minus cos a plus b சரியா வெரி சிம்பிளான ஐடென்டிட்டி ஸோ மேக் நோட் ஆஃப் இட் வெரி இம்பார்ட்டன்ட் சரியா வெரி இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி நிறைய தடவை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க டிஃபரன்ஷியல் அதாவது கேல்குலஸ் பார்ட் எடுத்தாலே இந்த ஐடென்டிட்டிஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் சரியா சி கைஸ் இந்த ஐடென்டிட்டிஸ் நம்ம முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டெரைவ் பண்ணது இல்லையா ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டிஸ்லேருந்து நான் இன்னும் 2-3 ஐடென்டிட்டிஸ் டெரைவ் பண்ண போகிறேன் ஸோ லிசன் கேர்ஃபுல்லி சரியா வெரி சிம்பிள் ஸோ நீங்கள் மேபி அந்த ஐடென்டிட்டிஸ் நீங்கள் மெமரி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் சரியா இனி அதை மெமரிஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஸோ ரொம்ப ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ கைஸ் கவனிங்கடா இப்போ இந்த a அண்ட் b இருக்கு இல்லையா ஸோ இந்த டேர்மில் உள்ள a plus b and a minus b என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னா ஐ டேக் இட் as a plus b which is equal to c and a minus b which is equal to dன்ட்டு எடுத்துக்கிறேன் சரியா ஸோ ஏன்னா ab யூஸ் பண்ணிட்டு அடுத்த 2 வேரியபிளை எடுத்துக்கிறேன் சரியா அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது என்னவா மாறிடும் அப்படின்னா sin c plus sin d கரெக்டாக இல்லையா ஸோ sin theta plus sin something ஓகேவா இப்போ இது ரெண்டும் அடிஷனில் இருக்குது அப்படின்னா ஐ நீட் டு கன்வெர்ட் இட் இன்டூ மல்டிப்ளிகேஷன் சரி அப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா ரெண்டு அடிஷனில் இருக்கா ஐ நீட் டு கன்வெர்ட் இட் இன்டூ மல்டிபிள் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸாக மாற்றணும் சரி விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ லிசன் இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுறேன் இப்போ சால்வ் பண்ணோம்னா இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிரும் இப்போ 2a which is equal to c plus dன்னு வருமா அப்போ a which is equal to என்ன வரும் c plus d by 2ன்ட்டு வரும் கரெக்டாக இல்லையா a which is equal to c plus d by 2ன்ட்டு வரும் சரியா ஸோ அதே மாதிரி இப்போ நான் a plus b which is equal to c and a minus b which is equal to d இப்போ இது ரெண்டு நான் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா ஸோ அப்போ a 2 கேன்சல் ஆயிரும் அப்போ 2b which is equal to c minus d அப்போ b which is equal to c minus d by 2ன்ட்டு வரும் சரி அப்போ a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இங்கே என்ன வரும் sin c plus sin d which is equal to 2 times of sin a ன்னு இருக்குல்லையா a க்கு பதிலாக என்ன போடலாம் c plus d by 2 சரியா and then cos of b க்கு பதிலாக c minus d by 2 ஓகேவா ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ் நிறைய பேர் இதை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருப்பாங்க சரியா ஸோ ரொம்ப ஈஸியாக இதை டெரைவும் பண்ணிடலாம் சரியா சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலாவே மறந்துருச்சு அப்படின்னா இந்த 2 ஃபார்முலா பேசிக் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம் சரியா ஸோ சிமிலர் வே கீழே உள்ளது பாருங்க காஸ் 2 times of cos a sin b which is equal to sin a plus b minus sin a minus b இருக்கு சரியா ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ அதே அசம்ஷன்ஸ் தான் a plus b a c ன்னு எடுத்துக்கிறேன் a minus b a d ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ என்ன வரும் sin c minus sin d which is equal to 2 times of cos c plus d by 2 into sin c minus d by 2 சரியா ஸோ ஒரு ஃபார்முலா படிக்கும்போது யாருக்கும் கன்ஃபியூஷன் வராது பட் 4 ஃபார்முலா படிக்கும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே அதை டெரைவ் பண்ணிடலாம் சரியா வெரி ஈஸி மெத்தட் வெரி ஈஸி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா ஓகே நெக்ஸ்ட் இப்போ இதுலேருந்து நான் இன்னும் 2 ஃபார்முலா இதுலேயும் டெரைவ் பண்ண போகிறேன் சரியா முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் சரியா ஸோ அதாவது அடிஷன் டேர்மில் அதாவது காஸ் ஏ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் சி ப்ளஸ் காஸ் டியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா we need to find it in multiple of 2 trigonometric function இல்லையா ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஸோ சிமிலர் அதே தான் முன்னாடி என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம் ஸோ a plus b which is equal to c ன்னு எடுத்துக்க போகிறேன் சரியா a plus b which is equal to c and a minus b which is equal to d ன்னு எடுத்துக்கிறேன் சரியா a minus b which is equal to d நீ எப்படி என்ன அசியூம் பண்ணிக்கலாம் a plus b which is equal to d ன்னு கூட அசியூம் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது சரியா நீங்கள் அதில் ஒரு கேல்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்போ 2a which is equal to என்ன வரும் c plus d and a which is equal to c plus d by 2ன்ட்டு வந்துடும் சரியா அதே மாதிரி b போட்டோம் அப்படின்னா b which is equal to என்ன வரும்னா இது கேல்குலேட் பண்ணி போடுங்க டைரெக்டாக யாரும் எழுதாதீங்க சரியா ஸோ என்ன அப்படின்னா இப்போ கவனிங்க a plus b which is equal to c and a minus b which is equal to d ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகுமா ஸோ இங்கே கேன்சல் ஆயிரும் சாரி a கேன்சல் ஆயிரும் அப்போ 2b which is equal to c minus d so b which is equal to c minus d by 2 வரும் அப்ப cos c plus cos d which is nothing but சரியா so listen guys which is nothing but 2 times of cos c plus d by 2 into cos c minus d by 2 வரும்
சரியா வெரி சிம்பிள் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஓகேவா, இப்போ 2 sin a cos b which is sin a sin b which is equal to cos a minus b minus cos a plus b இருக்கு சரியா. இப்போ இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா see இப்போ இதுக்கு நான் அதே சப்ஸ்டிட்யூஷன் சரியா, I assume a plus b which is equal to c and a minus b which is equal to d. அப்போ இங்கே என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் cos d வரும் சரியா, cos d minus cos c which is equal to சரியா, cos d minus cos c which is equal to 2 times of sin c plus d by 2 into sin c minus d by 2 சரியா. இது எப்படி வச்சுக்கலாம், ஸோ இல்லை இதில் மைனஸை காமனாக எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் காஸ் சி வந்துருமா மைனஸ் காஸ் டின்னு வந்துடும் சரியா. ஸோ இந்த சைடு மைனஸ் வந்து காமனாக எடுத்துட்டேன் சரியா. ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சைடு வந்து மைனஸ் வந்துடும் கரெக்டா. ஸோ அப்போ மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சைன் c plus d by 2 into sin of c minus d by 2 சரியா. we know that எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். sin minus theta which is equal to minus sin theta கரெக்டா, sin minus theta which is equal to minus sin theta இல்லையா. ஸோ இந்த மைனஸை வந்து நான் இந்த டேர்முக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் சரியா, மைனஸை நான் இந்த டேர்முக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ which is nothing but 2 times of sin c plus d by 2 into sin of கவனிங்க minus sin theta which is equal to sin minus theta கரெக்டா இல்லையா. ஸோ அப்போ sin of minus theta என்ன c minus d by 2 வந்துடும் கரெக்டா. அப்போ from this we obtain 2 times of sin c plus d by 2 into sin இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆனிச்சுன்னா d minus c by 2 வரும் சரியா. ஸோ வெரி ஈஸியான ஐடென்டிட்டி சரி. இந்த 4 ஐடென்டிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கவனிங்க கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மல்டிப்பிளில் உள்ளதை எப்படி டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, அது தனித்தனி டேர்மாக உள்ளதை எப்படி மல்டிபிள் டேர்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது மொத்தமாக 8 ஐடென்டிட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம் சரியா. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஈஸியாக அதை டெரைவ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் டெரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா உங்கள் மைண்டை விட்டு விலகவே விலகாது, ட்ரஸ்ட் மீ ஓகே. Listen guys, இப்போ இந்த ஐடென்டிட்டி நம்ம முன்னாடியே பார்த்தது சரியா, tan a plus b which is equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b பார்த்தது இல்லையா. ஸோ இப்போ இதில் நான் ஏவும் பியும் ஈக்குவலாக மாற்றிடுறேன் சரியா. a which is equal to b மாத்திரம் என்ன வரும், tan 2a வருமா, tan 2a which is equal to என்ன வரும், tan a plus tan a whole divided by 1 minus tan square a வருமா, 1 minus tan square a which is nothing but 2 times of tan a divided by 1 minus tan square a. சரி இதான் என்னன்னா tan 2a ஓட ஃபார்முலா வெரி ஈஸியான ஒரு ஃபார்முலா தான் சரியா. ஸோ tan 3aவும் இதே மாதிரி டெரைவ் பண்ண முடியும் சரியா. ஸோ டேக் இட் அஸ் a அப்படியே வச்சுங்க, b which is equal to 2aன்னு வச்சுங்க சரியா. b which is equal to 2a you can derive it சரியா. ஃபார்முலா என்ன அப்படின்னா tan 3a which is equal to 3 tan theta minus tan cube theta whole divided by 1 minus 3 tan square theta. Sorry, all are a. Okay, all are a. Okay, right. So இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு ஜஸ்ட் டிரைவ் திஸ் ஓகேவா. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா டெரைவ் பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான் சரி. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா உங்கள் மைண்டை விட்டு விலகவே விலகாது சரியா. ரைட், இப்போ டேனோட ஃபார்மேட்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் தென் ஒன் மோர் டேர்ம் என்ன அப்படின்னா sin 2aக்கு நமக்கு எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும், 2 sin a cos a தெரியும் இல்லையா, 2 sin a cos a தெரியும். அதுவே tan ஃபார்மேட்டில் என்ன அப்படின்னா which is nothing but 2 tan a divided by 1 plus tan square a சரியா. 1 plus tan square a இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். tan பாருங்க, tan 2a which is equal to 2 tan a divided by 1 minus tan square a வரும். அதுவே 1 plus tan square வந்துச்சு அப்படின்னா which is nothing but sin 2a சரியா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ரூஃப் என்ன அப்படின்னா இந்த tan a-க்கு பதிலாக sin by cos ஓகேவா, அதுமாதிரி tan square a-க்கு பதிலாக sin by cos the whole square போட்டு பார்த்தீங்க அப்படின்னா you will get the answer சரியா. ஸோ அதே மாதிரி cos 2a-க்கும் tan ஃபார்மேட் இருக்குது சரியா. cos 2a-க்கு 3 ஃபார்முலா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒன் மோர் ஃபார்முலா tan ஃபார்மேட் என்ன அப்படின்னா 1 minus tan square a divided by 1 plus tan square a
சரியா? ஸோ டினாமினேட்டரில் 1 + tan square a வந்துச்சு அப்படின்னா அது 1 either cos 2a இருக்கும் இல்லாட்டி sin 2a இருக்கும். அதுவே 1 - tan square a வந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் பி tan 2a தான். சரியா? ஸோ ஒன் மோர் திங், இப்போ tan a + b which is equal tan a + tan b divided by 1 - tan a tan bன்னு சொல்லிட்டேன். ரைட்டா? இப்போ லிசன் கைஸ், இப்போ a which is equal to I take it as pi/4. சரி, b அப்படியே இருக்கட்டும். சரி, b அப்படியே இருக்கட்டும். a வோட வேல்யூ pi/4 எடுத்துக்கிறேன், b அப்படியே இருக்கட்டும். அப்போ என்ன வரும் பாருங்களேன். இப்போ tan of pi/4 plus, so b which is equal theta ன்னு எடுத்துக்க. சரியா? b which is equal theta which is equal to pi/4 plus theta which is equal to tan pi/4 plus tan theta whole divided by 1 - tan pi/4 into tan theta. சரியா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 + tan theta divided by 1 - tan theta. So make note of it, 1 + tan theta divided by 1 - tan theta அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா we can write it as tan pi/4 plus theta. சரியா? tan pi/4 plus theta. Make note of it. நிறைய பேருக்கு இந்த இடத்துல என்னடா நடக்குது அப்படின்ற அளவுக்கு டவுட் வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஐடென்டிட்டி, வெரி சிம்பிள் ஐடென்டிட்டி. சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஏக்கும் பிக்கும் என்ன வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூஸ். ஸோ லிசன் கைஸ், நெக்ஸ்ட் இன்னும் இதில் நம்ம மோஸ்ட்லி எல்லா யூஸ் பண்ணுற எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும், அதாவது எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேல்யூஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். சரியா? இப்போ காஸ் 90க்கு என்ன, சைன் 90க்கு என்ன அப்படின்னு வேல்யூஸ் பார்க்கணும் இல்லையா? அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.